புதுமைகள் நிகழ்வதால் தான் சமயங்கள் வளர்கின்றன. பல கோடிக்கணக்கான மக்கள் கடவுள் நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு புதுமை நிகழ்கிறது. எனவேதான் புதுமைகள் சமயங்களின் செல்ல பிள்ளைகள் என்று கோச்சே அழைத்தார். சில பேர் வரலாற்றிலே பார்க்கிறோம், புதுமைகளை பற்றி சந்தேகிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் புதுமைகள் ஏன் நடக்கின்றன, எங்கு நடக்கின்றன, எப்பொழுதெல்லாம் நடந்திருக்கின்றன என்று ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால் இதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு புலப்படும். உலக வரலாற்றிலே புதுமைகளிலே முதல் புதுமைகள் என்பது என்ன? உலக வரலாற்றில் முதல் புதுமைகள் படைப்புதான். முதல் புதுமைகள். கடவுள் இந்த உலகை படைத்த பொழுது உலகம் வெறுமையானதும் தண்ணீரால் நிரம்பியதாகவும் இருந்தது. கடவுள் இருளாகவும் இருட்டாகவும் பயமுறுத்துவதாகவும் அச்சமுறுத்துவதாகவும் இருந்தார். அப்பொழுது கடவுள் பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள நிலாவையும் படைக்கிறார். தண்ணீரை பிரித்து ஒரு பகுதியை